அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 347, 348 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த லேடி என்ன கேட்டிருப்பா, உங்கள் அப்பாவுக்கு பயமா அப்படின்னு கேட்டிருப்பால. அதுக்கு இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான், என்னோட அப்பா இப்போ தான் அந்த நார்தன் எம்பரருடைய பையனை பிடிச்சிட்டு போனார், அவருக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவள் அரண்டு போகிறா கேட்ட உடனே. ஸோ இதுக்கு மேலே நார்தன் எம்பரருடைய தொல்லை கிடையாது, கட்சி மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, இந்த குட்டி குட்டி பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்பட மாட்டார், அவருடைய லெவலே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த லேடி என்ன சொல்கிறா, அப்போ எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறான், அந்த பொண்ணு இருக்கால்ல, அவள் எம்பரர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த லேடி என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு காம்படிஷன் வரப்போதில்ல, அதுக்கு 2 ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறத நான் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனால் மற்ற பிளட் லைனை சேர்ந்தவங்க ஒன்று அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகேப்பா, நீங்கள் தங்கத்துக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறா. இப்போது இன்னொரு பொண்ணு கேட்குறா, அவனை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க அப்பா ஒரு எம்பரர் இல்லையா, அது உண்மைதான், பொய் கிடையாது. அவங்க அப்பா நினச்சாருன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணுற முடியும். அப்படி இல்லைனா கூட நம்ம லின்ஃபங் எம்பரர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே அந்த மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், அந்த பொண்ணு எவ்வளோ கன்னிங்காக இருக்கா பாரு, ஆக்சுவலாக காட் பேலஸையே அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எப்படியோ அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிற வரைக்கும் நம்மளும் திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு முடிவு வராங்க. இப்போ இவன் திரும்ப ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் திரும்பவும் அந்த பொண்ணு முன்னாடி தான் போய் நிற்பானா. அவள் பார்க்குறா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிடுறா. அவங்க குளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பறவை வெளியில் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு மிரர் மாதிரி இருக்கு, அது மூலமாக அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவனுமே அப்பப்போ ஒரு கண்ணு திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் ஒரு 3 பேர் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. எதை பற்றிரா மீட்டிங் அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூட்டு வந்தால அதை பற்றின மீட்டிங் தான். அங்கே இருக்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, எல்லாருக்குமே அந்த ஆர்டிஃபேக்ட் மேலே ஒரு கண்ணு இருக்க தான் செய்யுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நிறைய லாஸ் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும், ஸோ அடுத்த லெவலுக்கு போக முடியும். மொத்தத்தில் இவங்களுக்கு நம்ம ஹீரோ பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஹீரோக்கும் கேஆஸ் தண்டர் டிராகனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் என்ன சொல்கிறான், எது அந்த டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்கா, சாகலையாது, அது சரியான ட்ரபுள் மேக்கர் ஆச்சே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தன் கொன்னானாமே, அது மட்டும் இல்லாமல் கொல்றதுக்கு முன்னாடி அவனை தோல் உரிச்சு கொன்னாங்களாம். எப்படியெல்லாம் புரளி பேசுகிறாங்க பாருங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், இது என்னடா மிகப்பெரிய அநியாயமாக இருக்கே, உங்களுக்குலாம் இதை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக இவங்க கிளான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியில் அழிஞ்சு போச்சு, ஸோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காமா. இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த ஊச்சேனிங் இருக்கால, அவளுக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி கேட்க, அவங்க 2 பேர் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறானுங்க. கப்புலா, இது இன்னும் பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே சண்டை எதுக்காக, அந்த ஆர்டிஃபேக்டுக்காக தானே. அப்போ ஆர்டிஃபேக்டை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஆன்சஸ்டருடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஃபேக்டை எடுக்க முடியும். இவன் என்ன தான் ஈஸ்டர்ன் எம்பரருடைய பையனாகவே இருந்தாலும் சரி, அவனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரியேஷன் ஜேடிஸ்க் மேலே ஒரு கண்ணுங்க, எப்படியாவது அதை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாகவே ஃபியூச்சரில் எம்பரர் ஆயிடலாமா. சப்போஸ் இவங்க எம்பரர் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்களால அந்த மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ண முடியும். இருந்தாலுமே ஒருத்தர் என்ன சொல்கிறா, தேவையில்லாமல் அப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி தொலையாத, மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், அவனை யார் கொன்று அந்த கிரியேஷன் ஜேடிஸ்க்கு எடுக்கிறாங்களோ அவங்களால மார்க் ஆஃப் சின் அப்படிங்கிறத எரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். இப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான், எப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, நான் கிளானில் போய் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இதிலெல்லாம் நாங்கள் தலையிட விரும்பல, ஆனால் இன்ஃபர்மேஷனை நான் யாருக்கும் லீக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவன் இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்கா, அதை வேற நம்ம பறவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, கூட அந்த டிராகன் வேற சேர்ந்துக்குச்சிங்க. இப்படியே போனால் நம்ம மாஸ்டர் ரோஷி, ஜுராயா இவங்க எல்லாருமே ஓவர்டேக் பண்ணுறோம் போல இந்த 2ம். திடீர்னு என்ன நடக்குது, வெளியில் எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரா அது தைரியமாக எங்கேயே அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில் போயிட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவனோட கத்தியை ரிலீஸ் பண்ணுறான். நார்மலாக அவனோட கத்தி எப்படி இருக்குமோ அதை விட இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவன் நிறைய லாஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் இல்லையா. இவனுடைய கத்தியை எதுவுமே தடுக்கவே முடியலங்க, அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்குது. அவன் செயின்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறான், செயின்ஸ் எல்லாம் பீஸாக போயிடுச்சு. அவனுமே பார்க்குறான், என்னடா இந்த பையனோட பவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கேஆஸ் டிராகனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே, இவனோட பவர் வேற காட் கிங் லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறான். அந்த சமயத்தில் அந்த மூன் காடஸ் கிளானுடைய லீடர் ஒருத்தி இருந்தால, அவள் வேகமாக தடுக்கிறா. தடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இது ஒரிஜினல் பாடி கிடையாது, இது ஒரு க்ளோன் அப்படின்னு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த க்ளோன் எல்லாம் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே க்ளோன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க.
நம்ம பறவை என்ன கேட்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அசாசன்ஸை நீ உள்ளுக்குள்ளே விட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குது. என்னமோ இவ கூட்டு வந்த மாதிரி. அவன் என்ன சொல்கிறா, என்னோட தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோட அப்பா மேலே ஒரு பயம். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, வந்தது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் இங்கே வந்ததே ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அப்போ யார் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுமே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க, யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக ஒரு பையன் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த பையன் இறந்து போயிருக்கான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி 3 ஏன்ஷியன்ட் கிளான்ஸுக்கு மெசேஜ் அப்படிங்கிறத அமைச்சிருக்கானா. சோல் சர்ச் மூலமாக இவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பறவை என்ன யோசிக்குது, ஐயோ நான் வேற டீமன் கிளானுக்கு இன்னும் திரும்ப போலையே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு கவலை. இப்போ ஆக்சுவலாக இவங்க ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல தான் மீட்டிங் நடக்க போது. ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போட்டு தான் மீட்டிங் நடத்த போகிறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன தான் சண்டை அப்படிங்கிறது நடந்தால் கூட இவங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உறுதி. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், யாராக இருந்தாலும் சரி வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 3 Idiots குரூப் இருக்குல்ல, மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மூன் காடஸ் கிளானில் நடந்த அட்டாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன கேட்குறான், ஒருத்தன் உங்கள் 2 பேருக்கும் அந்த அட்டாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க பதறி போகிறாங்க. ஐயோ எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவன் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், எனக்கு சான்ஸ் கிடைச்சா அவனை என் கூடவே கூட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இன்னொருத்தன் பதறி போகிறான், இல்லை அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இவன் ஏன்டா பதறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை போல தெரியுது. அவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த ஹியூமனுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும், டிராகன் கிட்டேருந்து ஏதாவது டிசீஸ் வந்து தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அந்த மீட்டிங்கான இன்விடேஷன் இவங்களுக்கு வந்திருக்கு போல. மீட்டிங் நடக்க போகிற இடமே அந்த மூன் காடஸ் ஐலாண்டில் தான். ஒருவேளை நம்மளை மொத்தமாக வச்சு பிடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. சரி ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், முதல்ல போய் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். 6 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஒரு 3 பேருமே அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க, கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தான், அது எல்லாத்தையும் அவன் ஓப்பனாக சொல்லிட்டான். இப்போ இந்த ஒரு லேடி என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சிலுமிஷ வேலைகள் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறா. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு பேச அவன் கையை தட்டி விட்டுறான். ஆக்சுவலாக இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுமே அந்த ஆன்சஸ்டர் லேண்டுக்குள்ளே போக போகிறான் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். அந்த டெசிஷனை இவங்ககிட்ட சொல்லணும். இப்போ இவனுங்க என்ன கேட்குறானுங்க, இவன் ஒரு வெளியாள், இவன் உள்ளுக்குள்ளே போனான் அப்படின்னா ஆன்சஸ்டருடைய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஆனால் அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆணி பிடுங்குறவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த கவலை உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வருது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாங்க. இவனுங்க யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.